ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் ஐயா. அந்த கர்ம ஜோதிட வகுப்பு வருகிற மே 18 ஆரம்பிக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கர்ம ஜோதிடம் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வகுப்பு. கர்மாவை பத்தின புரிதல். கர்மா நம்ம லைஃப்ல எங்க தொடங்குது, எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, இதை முடிக்கிறதுக்கு வழி எதுவும் இருக்கா? நிறைய பேர்த்துக்கு கர்ம வினைகளால் கடன், நோய், வழக்கு, எதிரி, பகை, திருமணத்தடை, காரியத்தடை, நிம்மதியின்மை, மன உளைச்சல், பிரிவினை, போராட்டம், வம்பு வழக்கு, விபத்து, சர்ஜரி, தொழில் நஷ்டம், இத்தனையும் நம்ம பார்க்குறோம். கிளைண்ட்டுக்கு வந்து சொல்கிறத கேட்குறோம். இது எங்கிருந்து ஒரு ஜாதகத்தில் தொடங்குது? கர்ம கிரகங்களான ராகு, கேது, சனி இவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, ஒரு ஜாதகத்தை எப்படி அவங்க கையில் எடுத்துக்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு எப்படி கர்மாவை விதைக்கிறாங்க, அது விருட்சமா வளருதா, பட்டு போயிருமா, மரமா இருக்கா, பரிகாரம் பண்ணா சரியாயிருமா, எங்க போய் நின்னா அந்த பரிகாரம் கேட்கும், எந்த மாதிரி விஷயம் செஞ்சா அது சரியாகும், இதை முழுக்க முழுக்க ஒரு வகுப்பை எடுக்கிறோம். இதுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப விசேஷம். அடிப்படை ஜோதிடம் எனக்கு தெரியுங்க சார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய முன்பதிவு நடந்துகிட்டு இருக்கு, ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதன் வந்து கர்மாவால பாதிக்கப்பட்டு எனக்கு கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனமே இல்லையா, தீர்வே இல்லையா? நம்ம முதல்லயே ஏற்கனவே எடுத்த கர்ம ஜோதிட வகுப்புக்கு விட இது கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ஒரு அப்டேட் இருக்கு. ஆமாமா, கர்ம விமோச்சன பரிகார வகுப்பு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒரு கர்மாவை டீப்பா ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எங்க தொட்டா எப்படி சரியாகுங்கிறத நம்ம கிளியரா கொடுக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். இதோட எப்படிங்க ஐயா? ஒரு பிரச்சனையோட ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, ஒரு புள்ளி எங்க ஆரம்பிக்குது, அந்த நாட்டு எங்க விழுகுது, எங்க முடியுது, எங்க தொடருது, எங்க டிராவல் ஆகுது, என்ன கிரகம் இவங்களுக்கு பிரச்சனையை பர்மிட் பண்ணுது, அதை எங்க தொட்டா இவங்க சரியாவாங்க. இப்படி நிறைய ஆலயங்களை பத்தின தகவல்கள், அறிவியல் பூர்வமாக ஜாதகத்தை அணுகிறது. அப்புறம் ஒரு ஜாதகத்துல கர்மாவோட புள்ளி, மைய புள்ளி, மையம் எங்கிருந்து அந்த புயல் ஆரம்பிக்குது, ஒருத்தர் ஏன் ரொம்ப கஷ்டம், நெருக்கடி, போராட்ட பிரச்சனையே தீரலைன்னா அழுகிறாரு, இதையெல்லாம் சரி பண்றதுக்கு நமக்கு என்ன தீர்வு, என்ன பரிகாரம், தொடரும் கர்மாவா, அனுபவிக்கிற கர்மாவா, தீர்க்கக்கூடிய கர்மாவா, இல்லை நமக்கு நிம்மதியை கொடுக்குற கர்மாவா, நல்ல கர்மாவா, கெட்ட கர்மாவா, இப்படி கர்மாவை பற்றின அத்தனை விஷயங்களையும் ஒரு கரும்பு சாறு எப்படி பிழிஞ்சு ஒரு எசன்ஸாக கொடுக்குறோம், அப்படி கிளைண்ட்டுகளுக்கு வர்ற அன்பர்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். அப்போ கர்மாவை பற்றின முழு புரிதலோட நீங்கள் டிராவல் பண்ணால் ஒரு மன அமைதி கிடைக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி பரிகாரம் எடுத்துக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த மாதிரி சொல்லலாம், நீங்கள் வர்ற கிளைண்ட்டுகளுக்கு எந்த மாதிரி சொல்லலாம், அப்படிங்கிறத தான் இந்த வகுப்பை நம்ம பண்ணுறோம். முழு நேர ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் இந்த வகுப்பை தவறவே விடாதீங்க. என்னுடைய 16-17 ஆண்டு கால ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தமான கலவை எசன்ஸ் தான் இது. இதை நம்ம அள்ளி கொடுக்க தயாராக இருக்கணும். எந்த ஒளி மறைவும் இல்லாமல் தயவு செய்து உங்களுக்கு மனசுக்கு நான் படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பை தவற விடாதீங்க. ஏன்னா இது மறுபடியும் நான் இப்போ அடுத்தது போடுறது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த வகுப்பு. அப்போ உடனடியாக இந்த வகுப்பில் உங்களுக்கு சேரணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். யாருக்குமே வீடியோ ரெக்கார்டிங் கிடையாது, நீங்கள் நோட்ஸ் தான் எடுத்துக்கணும். நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும், கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துக்கணும். நேரடியாக கலந்துக்கிட்டா தான் இது புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இது. இதை படிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியும். ஒரு கர்மாவிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் 18/5/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு கர்ம ஜோதிட பரிகார வகுப்பு 6 நாட்கள் மாலை 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் ஆன்லைன் ஜூம்ல தான் நடக்குது. உலக நாடுகளில் நீங்கள் எங்க இருந்தாலும் படிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கர்ம வகுப்பு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அனைவரையும் நாம் வகுப்புல சந்திக்கிறோம். இது ஒரு கட்டண வகுப்பு. அனைவரையும் நான் வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மணி சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. நல்லா இருப்பீங்க எப்பவும். கண்டிப்பாங்க ஐயா. ஐயா, குரு பயிற்சி வருகிற ஜூன் 2 வராங்க. சரி. உலகமே எதிர்பார்த்திருந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். முக்கியமா குரு உச்சமாகிறாரு. 12 வருடத்துக்கு பின் குரு உச்சமாகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் நம்ம குரு பயிற்சி பலன்கள்லாம் போட்டிருந்தோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ராசிக்கு சூப்பரா இருக்கு, எந்த ராசிக்கு சுமாரா இருக்கு
அப்படிங்கிறத சொல்லலாங்கய்யா. அதே குபேர யோகம் தரக்கூடிய அந்த ராசிகளை பற்றி சொல்லுங்க. அதே மாதிரி எந்தெந்த ராசிகள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லிடலாம். மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். குரு நம்ம ஏற்கனவே பேசுனது தான். 12 வீடியோவும் தனித்தனியா வந்திருக்கும். ஆமா. இப்போ ரத்தின சுருக்கமா ரொம்ப டாப்பா சிறப்பா பேசிடுவோம். இப்போ குபேர யோகம் இந்த வருஷம் பணமழை, திருமணம், படிப்பு, கல்யாணம், குழந்தை, வண்டி வாகனம், சொத்துக்கள், கடன் அடைகிறது, வழக்கு தீர்றது, நோய் தீர்றது, பூர்வீக சொத்து சரியாகிறது, இப்படி எல்லாமே கலந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்னா இதில் எல்லாத்துலேயுமே நீங்க சக்சஸ் ஆகிக்கலாம். அப்படின்னா ஒரு அருமையான ராசி இருக்கு. அருமையான ராசிகள்லாம் 5 தான். குபேர யோகத்தை தட்டி தூக்குற ராசிகள்னு சொல்லலாம். கண்டிப்பா 5 ராசிகளுமே அப்படி வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்க போகுது. ஃபர்ஸ்ட் ராசி மிதுனம். 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு உச்சமாகிறார். நீங்க சொன்னீங்க அப்படிதான், அதான் உண்மை. கண்டிப்பா ரொம்ப அருமையா சொன்னீங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை குரு உச்சமாகிறார். அப்படி உச்சமாகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சம். 2ஆம் இடத்துல குரு உச்சம். 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வருமானம், வாகனம், புதிய வரவு, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை, மதிப்பு, கௌரவம். நீங்க சொன்னா எல்லாம் கேட்பாங்க சார் அப்படிங்கிற ஒரு அமைப்புல மிதுனத்துக்கு வராது. அள்ளிக்கிங்க. பொருளாதாரம் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருப்பீங்க. சிறப்பு மிதுனத்துக்காரங்க. அடுத்தது ரொம்ப டாப், எனக்கு சூப்பரா இருக்கும் சார் அடுத்தது அப்படின்னா நீங்க எந்த ராசிக்கு சார் சொன்னா கன்னி. லாப குரு நேரம் 5ஆம் இடத்தை பார்த்துடுறாரு, 3ஆம் இடத்தை பார்த்துடுறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபகுரு. இதை விட உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வேணும்? உங்களுக்கு வாடிக்கையாளர்களே வரல சார் அப்படின்னு சோர்ந்து இருந்தீங்கன்னா இனிமேல் வாடிக்கையாளர் வருவாங்க. அதிர்ஷ்டம் கிடைக்கும். உங்க முயற்சிகள் பூரா பலிதமாகும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். ரொம்ப நல்ல காலம். இந்த காலத்தை தவற விடாதீங்க. ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணிட்டு லேட் மேரேஜுக்காக வெயிட்டிங், 40 ஆச்சு, 35 ஆச்சு, இன்னும் கல்யாணமே இல்லைன்னு யாராவது கன்னிராசிக்காரங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்தை தவற விட்டுறாதீங்க. தவற விட்டீங்கன்னா அப்புறம் எப்பவுமே எதுவுமே நடக்காது. அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். ரொம்ப கவனம். லாப குருவா வர்றாரு. லாபத்துல குரு வரும்போது தான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரே தேரோட்டிய வந்தார். 11ல் குரு வரும்போது அப்ப கடவுளே உங்களுக்கு வந்து கைகோர்த்து உங்களை நடைபயணமா கூட்டிட்டு போவாராம், நான் இருக்க வான்னு சொல்லிட்டு. அப்படியான ஒரு காலம். அடுத்தது பாருங்க, 10 வருட போராட்டத்துக்கு பிறகு விதியை வென்று விபரீத ராஜயோகத்தை கையில் எடுத்து நினைத்ததையெல்லாம் நடத்தி காட்டி தெய்வ அனுகிரகத்தோடு குலதெய்வ ஆசீர்வாதத்தோடு வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை என்று வாழக்கூடிய விருச்சிக ராசி. அல்லல்னு அள்ளி கொடுக்கும். வெற்றி தான். நீங்க தொட்டதெல்லாம் புது வாகனம் எடுக்கிறேன், கார் எடுக்கிறேன், வீடு கட்டுறேன், வீடு இடிச்சு கட்டுறேன், சரி பண்ணிக்கிறேன், உறவுகள் சரியாயிருச்சு, எல்லாரும் என்னை இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, நண்பர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல விருச்சிகம் டாப். சூப்பரா இருக்கு. அடுத்தது மகரம். மதிநுட்பத்தோடு இனிமேல் செயல்பட்டு விதியவே வெல்லக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னா மகரம் தான். நேரடி பார்வையில் குரு நேரடியா பாக்குறாரு. நான் இருக்கேன், ஏன் கவலை. 10 வருஷம் விருச்சிகமும் மகரமும் போராடாத நாளே இல்லை. 7.5 சனியில வச்சு செஞ்சுட்டு போயிடுச்சு. நொறுக்கு நொறுக்கி விட்டுருச்சு. இனி அவ்வளவுதான், நீ எந்திரிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க விருச்சிக மகரம் எல்லாம். எத்தனை சிரமம், எத்தனை போராட்டம். இவங்க கிட்ட நீங்க யாராவது உங்க லைஃப் நீங்க எப்படி வாழணும் அப்படின்னாலும் விருச்சிக மகரத்துக்கிட்ட கேளுங்க. எப்படி வாழக்கூடாதுன்னாலும் விருச்சிக மகரத்துக்கிட்ட கேளுங்க. இவங்க ரெண்டையுமே சொல்லி கொடுக்கறக்கூடிய ஞானியா மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் மகரத்துக்கு பொற்காலம். அடுத்தது, ஐயோ 7.5 சனி வந்துருச்சு, நாங்க இனி எப்படி வாழ போறோம், அது ஜென்மச்சனி, எங்களுக்கு விமோச்சனமே இல்லையா, இனி நாங்க மீளவே மாட்டோமா என்று மன உளைச்சலில் இருந்த மீனம். 5ஆம் இடத்தில் குரு, தெய்வீக குரு. எப்படி? தெய்வீக குரு. அந்த குரு உங்களை காப்பாத்துறதுக்கு வந்திருக்காரு. அப்ப அவர் உங்க ராசியை பாத்துறாரு. உதவிக்குன்னு ஒரு ஆள் வந்து நிற்கும் சார், நான் இருக்கேன்னு சொல்லும் சார். கண்டிப்பா ஹெல்த் ரெடியாகும், உதவிக்கு ஆள் நிற்கும், மன உளைச்சலில் இருந்து வெளியில வருவீங்க, மன நிம்மதி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், தொட்டதெல்லாம் துளங்கும், சுபகாரியங்கள் நடக்கும், எல்லாத்தையுமே ஜாக்பாட் சார். 5 ராசி அள்ளிக்கோ, ஜெயிச்சுக்கோ, நல்லா இருப்பாங்க சார், நல்லா இருப்பாங்க சார். அடுத்து அந்த மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ராசி நல்லா இருப்பாங்கங்கிறது சொல்றதுக்கு
ஒரு விஷயம் மகிழ்ச்சியா இருந்தா கூட கவனமா இருங்கன்னு சொல்லி இவங்களை சரிப்படுத்துறதுக்கு தான் நமக்கு நம்ம அதிகாரம் தேவை, கண்டிப்பா நமக்கு அனுபவம் தேவை. அப்ப இவங்களுக்கு வந்து நம்ம எச்சரிக்கை பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி முதல் ராசி. அப்ப பார்த்துருங்க ப்ளீஸ், கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க பொறுப்பு பூரா உங்க தலையில தான் இனிமேல் விடியும். எல்லா இடத்துலையும் ஸ்டெப்பு பார்த்து வைங்கன்னா கடமை. ஜென்ம குரு, ஜென்மத்தில் குரு, ராமரே வனவாசம். அழுத்தம், வெயிட்டான கிரகம் சார். படி பூ மாதிரி இருக்கிற சந்திரன் மேல வந்து உட்காருது சார். எல்லா பிரச்சனையும் என் மேலேயே தான் விடியணுமா, எனக்கே தான் வரணுமா அப்படின்னு போட்டு இவங்களை உழுக்க போகுது. அப்ப எல்லா விஷயத்தையும் யோசிச்சு இப்பதான் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஈகோ ஜாஸ்தியாகும். இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு விட்டு கொடுத்து நிம்மதியா வாழ்றதுக்கு பாருங்க. முதல் பாயிண்ட். அடுத்தது சிம்மம். 12ல விரைய குரு. என்னன்னா சுப செலவை கொடுப்பார். காரு வாங்கு, நகை வாங்கு, வீடு கட்டுன்னு இப்படி கொடுப்பார். மருத்துவ செலவு இருந்தா சரியாகும். ஆனாலும் ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி எதுவுமே ஃபேவரபிள் இல்லை. அப்ப எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனமா இருக்கணும். காசு மட்டும் பத்திரம், எங்கேயாவது காணாம போயிடும். சில நேரம் திருட்டு கூட நடக்கலாம், கவனமா இருங்க. வாகன விபத்து கூட நடக்கலாம், கவனமா இருங்க. பார்த்து பத்திரமா இருங்க. உங்க பேச்ச நீங்களே இப்ப கேட்க மாட்டீங்க. யாராவது அட்வைஸ் பண்ணா போடா முதல்ல, உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னீங்க. இப்பதான் உங்களுக்கு நிறைய பகச்சுக்குவீங்க. கண்டிப்பா ஒருத்தரை முகம் சுளிக்கிற மாதிரி நடந்துக்குவீங்க. இப்ப நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு நான் சொல்றேன். கவனமா இருங்கன்னு சொல்றேன். அடுத்தது ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா தனுசு தான் சார். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சார். ஜாக்கிரதை. 8ல குரு சார். ஹெல்த் பார்த்துக்குங்க, அவமானம் வராமல் பார்த்துக்குங்க, நிம்மதி இழக்காமல் பார்த்துக்குங்க. இந்த ஒரு வருஷ காலம் இது பெயர்ச்சி அல்ல, நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பயிற்சி தனுசுக்கு. ஓ இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி ஆயிருமா அப்படின்னு நீங்களே உங்களை போட்டு செதுக்கி, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்குது. ஹெல்த்தில் தான் கை வைப்பான். கண்டிப்பாக ஹெல்த்தில் தான் கை வைக்கும். டிஸ்டர்ப் பண்ணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். மற்றபடி கான்ஃபிடென்ட்டை குறைச்சிக்க வேண்டாம். 3ல ராகு இருக்காரு. எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொடுப்பாரு. 9ல கேது இருக்கு. தெய்வ பலத்தோட ஜெயிப்பீங்க. அதெல்லாம் கவலையே பட வேண்டாம். ஆனால் என்னன்னா பார்க்குறவங்க பூரா உங்களுக்கு பகையாவாங்க. நீங்கள் யாரை நம்புறீங்களோ வினை பண்ணி விட்டுருவாங்க, விபரீதத்தை பண்ணி விட்டுருவாங்க. கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். எச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணிக்கங்க, சேஃப். அடுத்தது கும்பம் சார். 6ஆம் இடத்துக்கு குரு. 6ல் குரு, ஊரில் பகை. 6ல் குரு, ஊரில் பகை. வருமானத்தை எல்லாம் கை வைக்க மாட்டார், எல்லாமே கொடுத்துருவார். என்னன்னா அடிக்கடி ஹெல்த் சரியில்லை, சோர்வாக இருக்குது, மன உளைச்சலாக இருக்குது, ஒரு முடிவெடுக்க முடியல, நிம்மதியே இல்லை, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்ப், கலவரங்கள் மாதிரி ஒரு ஃபீலு, தொழிலில் புது கடன் வாங்க வச்சுட்டாரு, வட்டி கட்டுற மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒன்று வரும். அப்போ நீங்கள் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க, நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வந்து 12 ராசிக்கு 12 வீடியோவாக நம்ம பேசியிருக்கிறோம். உள்ளே போய் பாருங்க, தனித்தனியாக நல்லாவே இருக்கும், உங்களுக்கு அது புரியும். இருந்தாலும் ரத்தின சுருக்கமா யாராருக்கு என்ன வரும், எப்படி இருக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். சின்ன ரெமெடி எதாவது இருக்குங்களா ஐயா? ரெமெடினா நீங்க ஆலங்குடி குரு பகவான் போய்க்கலாம். அது ஆபத் சகாயேஸ்வரர் சார். எப்படி? ஆலங்குடி. ஆமா, இது இவங்க மெயினா தனுசு ராசிக்காரங்க அங்க போயிடணும். ஆபத் சகாயேஸ்வரர் அவங்க போயிடணும் சார். திருச்செந்தூருக்கு கும்பராசிக்காரங்க சார். திருச்செந்தூர் கும்பம் சார். இவருக்கு வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஏதாவது சிவாலயத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி மஞ்சள் மலர்கள் கொடுத்து ஒரு அர்ச்சனை, அபிஷேகம், பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும், நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கடகராசிக்காரங்களும் ஏதாவது குருஸ்தலங்கள், ஜீவசமாதி வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பொதுவாகவே ஆபத் சகாயேஸ்வரருக்கு போயிட்டு வந்துருங்க. நேரா ஆலங்குடி குரு, அங்க இருக்கிற சிவன் அம்பாள் பிரதானம், அப்புறம்தான் குரு. அங்க போய் நல்ல நமஸ்காரம் பண்ணி வழிபாட்டு, விளக்கு போட்டுட்டு, கொண்டக்கடலை தானம் பண்ணிட்டு, வஸ்திரம் எல்லாம் தானம் பண்ணிட்டு, நல்ல ஒரு வயதான பிராமணர் அங்கே இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் ஏதாவது தான தர்மங்கள் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எந்த தப்பும் இல்லை, நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா குருவே பிராமணர்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்தான். ரொம்ப விசேஷமாக வேலை செய்யும். அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் போதே உங்களுக்கு கர்மா விலக ஆரம்பிச்சிடும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றிங்க.